பிரேஸ்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் பலிக்கு பெருக முடியாதபடி அநேக தடைகள் இருக்கலாம். நீங்கள் கை வைத்த காரியங்கள் தோல்வியடையலாம். எதை தொட்டாலும் அது குறைந்து போன காரியங்களாக இருக்கலாம், இல்லை அது மறுபடியும் தொட முடியாத காரியங்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லியிருந்து ஆதியாகமம் 26 அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் தேசத்தில் பழுதும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ஈசாக்கு வெட்டின ஒரு துறவுக்கு பெயர் தான் ரெகபோத். அது இன்ன நாள் வரையிலும் அது நீரூற்று குறையாமல் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அவன் வெட்டின துறவுகளில் வாக்குவாதங்கள் வந்தாங்க. அது என்னுடையதுன்னு பிடுங்க வந்தாங்க. அப்படி தான் இந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பிசாசு பிடிங்கிருக்கலாம், இல்லை மனுஷன் பிடிங்கிருக்கலாம். ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். அது இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு சொல்கிறார், உனக்கெல்லாம் ஒரு இடத்தை உண்டாக்கியிருக்கிறார். நீ அந்த இடத்துல போகும்போது வாழ்க்கையில் குறைவில்லாத குடும்ப ஆசீர்வாதத்தை ரகப்பத்து உண்டாகும். குறைவில்லாத வருமானத்தை ரகப்பத்து நிச்சயமாக உண்டாகும். ஏன்னா தேசத்தில் உனக்கென ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. அங்கே தான் நீ பலிக்கு பெறுவ. குடும்பம் பலிக்கு பெருகும், பொருளாதாரம் பலிக்கு பெருகும், சரீர ஆரோக்கியம் பலிக்கு பெருகும், அநேக ஜனங்களுக்கு மத்தியில் கௌரவம் பலிக்கு பெருகும். அதுதான் ரகபத். இந்த ரகபத்தை உனக்கு மாத்திரமில்லை, உன் சந்ததி வரையிலும் இந்த ரகபத்து உண்டாகி கொண்டே இருக்கும். அது வரையிலும் வாழ்க்கையில் அநேக தடைகள், அநேக சிரமங்கள், அநேக இழப்புகள் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. எனக்கான கர்த்தர் ஒரு ரகபத்தை வைத்திருக்கிறார், எனக்கான ஒரு இடத்தை உண்டாக்கியிருக்கிறார். நான் அந்த இடத்துக்கு போகிற பொழுது நிச்சயமாக இருக்கும். அந்த இடத்துக்காக நீங்கள் காத்திருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு அழைத்து போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரகபத்து உண்டாகும். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இருக்கும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி வாழ்க்கையிலும் அப்பா இதுவரையில் ஒரு ரகபத்து இல்லாதபடி தோல்வி விரக்தி தடைகளமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு ரகபத்து உண்டாகட்டும். எடுக்க குறையாதபடியான ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும். எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமென்.